இளைய சகோதரம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவம். இளைய சகோதரியானாலும் 7ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவம். 7ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவம் அப்படிங்கிறது 7, 8, 9 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9ஆம் பாவத்தையும் சுக்கிரனையும் பார்த்தா சகோதரி, கணவருடைய சகோதரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவத்தையும் செவ்வாயும் பார்த்தோம்னா கணவருடைய சகோதரர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல தான் அந்த ஜாதகருடைய அண்ணனுடைய மனைவி, ஜாதகருடைய தம்பி மனைவி அப்படிங்கிறதும் இதே போல தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் பாவத்திற்கு, அதாவது தம்பி அப்படின்றது 3ஆம் பாவம், ஜாதகருடைய அண்ணன் அப்படின்றது 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா அண்ணனுடைய மனைவி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த 3ஆம் பாவத்தினுடைய 7ஆம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா தம்பி மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மனைவியாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் சுக்கிரன், ஆணாக இருந்தால் செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.